வருகிற 22ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள். அதை முன்னிட்டு ஜனநாயகன் படம் வருமா வராதா சாமி? இதெல்லாம் தாண்டி தினம் தினம் செக்ரட்டரியேட்லேயோ அல்லது சிஎம் உடைய அலுவலகத்திலேயோ சினிமாக்காரர்கள் அவரை விஜயை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் மிக முக்கியமான நபர்களிடம் பழைய நினைவுகளை விஜய் மறக்காமல் ரேரான விஷயங்கள் பேசுகிறாரு. அது நமக்கு ஒரு இயக்குனர் சொன்ன ஒரு தகவல். இதெல்லாம் மீறி ஜனநாயகன் படத்து மேலே ஒரு நார்த் இந்தியன் நடிகன் பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. அது வந்த உடனே நான் போய் சிஎம் விஜயை பார்க்க போகிறேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. திருச்சி கிழக்கில் சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு ஏன் லாரன்ஸ் பேர் அடிபடுது? அவரா வேட்பாளர்? தாவேக்காவுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அவர் ரஜினியோட செல்ல பிள்ளையாச்சு. இப்படிலாம் இருக்கும்போது லாரன்ஸ் சம்பந்தமாக இன்னொரு அப்டேட், இதெல்லாம் சேர்த்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு விஷயம், ஜனநாயகன் படம். அந்த படத்தை கடந்த ஜனவரி 9ஆம் தேதி சைலண்டாக விட்டுருந்தா அது ஓடி ஒரு பெரிய வெற்றி விழாவை கொண்டாடி தியேட்டருக்காரர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் ஒரு பெரிய லாபத்தை கொடுத்து முடிச்சிருக்கோம். விஜய் அவர்கள் சிஎம் ஆவதற்கு முன்னாடியே அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுப்பா. இதுக்கப்புறம் ஒரு படம் நடிக்க மாட்டார் அப்படின்ற அளவுக்கு இப்போ என்ன ஆகும்? தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடிக்கும் வழங்கும் அப்படின்ற டைட்டில் கடோட வரும். சரி, என்னதாங்க அதில் பிரச்சனை? யாருமே மௌனமாக இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆட்சி வந்துச்சு, அதிகாரம் வந்துச்சு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இங்கே வந்தாச்சு, செய்தி மக்கள் தொடர்பு துறையே இங்கே தான் இருக்குது, சினிமா துறையே இங்கே தான் இருக்குது. இன்னும் அந்த படத்து மேலே அழுத்தம் என்ன அப்படின்னா சென்சார் பிரச்சனை தான் சாமி. இது என்ன சென்சார் உண்மையிலேயே பிரச்சனை தானா? இந்த பிரச்சனையை உருவாக்கி இவங்களா ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்களா? இதுல முழுக்க முழுக்க ஒரு அரசியல் அழுத்தம் இருந்தது. தேர்தலுக்கு முன்ன வரைக்கும் அப்பட்டமான உண்மை. ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, சென்சார் போர்டு, ரிவைசிங் கமிட்டி போய் 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 இந்த படத்தை இதை வெளியே விடக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருந்து கடைசியில் ஆன்லைனில் தூக்கி போட்டாங்க. அது சம்பந்தமாக இது வரைக்கும் 10 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3 பேரை குண்டர் சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக கூட நேற்று என்னவோ ஒரு நபரை கைது பண்ணியிருக்காங்க. அவர் இதை டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த நபரை குறிப்பாக அந்த எடிட்டிங் டேபிளில் இருந்து தான் இந்த கண்டென்ட்டே வெளியே போயிருக்குதுன்னு. இது ஒரு நடிகர் ஒரு மனிதர் அரசியலுக்குள்ளே வராருன்னா நீங்கள் நேரடியாக அவரை அட்டாக் பண்ணுங்க, நேரடியாக அட்டாக் பண்ணுங்க. தொழில் ரீதியாக ஏங்க இது முடக்கிறீங்க? இது விஜய் அவர்களுடைய படத்தை தாண்டி இதில் எத்தனை தொழிலாளர்கள் வேலை பார்த்துருக்காங்க. அந்த நிறுவனம் பட நிறுவனம் எவ்வளோ கோடிகளை இதில் முதலீடு பண்ணியிருக்குது. அப்படி என்னதான் ஜனநாயகன் படத்து மேலே உங்களுக்கான பிரச்சனை, என்னதான் கடுப்பு அப்படின்னா இது விஜய் மீதான பிரச்சனை தான். தவேகாவுடைய தலைவர் விஜயாக இருந்த பொழுது அவருக்கு கூட்டத்தினுடைய பிரச்சனை தான். அரசியல் ரீதியாக அதை ஒரு மேடையிலே சொல்லியிருப்பார் அவர். என்னை பர்சனலாக அட்டாக் பண்ணுறீங்க, என் ஜனநாயகன் படத்தை முடக்கிறீங்க, கரூர் சம்பவத்தை கொண்டு சேர்த்தீங்க, எது வேணாலும் பண்ணிங்க, பர்சனலாக என்ன விஜய் சங்கீதா இந்த விவகாரத்து இது எது வேணாலும் பண்ணுங்க, நான் ஒரு கை பார்த்துடுறேன் அப்படின்னு. சரி, இன்னும் என்னங்க? படம் 22ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள், சிஎம்மோட பிறந்தநாள். 19ஆம் தேதி இந்த படம் வெளிவரும் அப்படின்னாங்க. ஏறக்குறைய புக்கிங்லாம் கூட ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஷோலாம் பார்த்தீங்கன்னா விடியற் காலை காட்சி வெளிநாடுகளில் போய் பார்க்கறதுக்காக ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பக்கம் பைரசியாக வந்தாச்சு, எல்லாரும் டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்காங்கன்ற மாதிரியான சர்ச்சைகள் இருந்தாலும் இதை ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டாட போகிறோம். நாங்கள் கொண்டாட போகிறோம், ஒவ்வொரு பஞ்சு டைலாக்கு அடிச்சு நொறுக்க போகிறோம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே வேளையில் ஏன் மௌனமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்போ சென்சார் கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும், இதை பற்றி ரொம்ப ப்ரெஷர் பண்ண வேணான்ட்டு சிஎம் விஜய் தரப்பில் ஒரு உத்தரவா தகவல் வரட்டும். எப்படியா இருந்தாலும் அந்த படம் தானே ஆகணும், வர வேண்டிய நேரத்தில் வரட்டும். ரொம்ப போட்டு நம்முடைய அரசியல் செல்வாக்கெல்லாம் அது மேலே காட்டாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு. அது எப்படிங்க விட முடியும் அப்படின்ற கேள்வி இருந்தபோது எப்படியா இருந்தாலும் படம் தானே ஆகணும். நீங்கள் என்னதான் அதை டிவிடி போட்டு கொடுத்தாலும் சரி, சிடி போட்டு கொடுத்தாலும் சரி, அதை ஒவ்வொரு வீட்டுக்கும் ஓடிடிலே நீங்கள் விட்டால் கூட சரி, நாங்கள் பெரிய திரையில் அந்த படத்தை பார்ப்போம் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் கேட்டால் அந்த படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் பெரிய அளவில் வரவேற்பு இருக்குங்க, நிச்சயமா இருக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால இப்போதைக்கு தியேட்டருக்காரங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. எங்க ஜனவரியிலேருந்து ஜூன் வந்தாச்சு, எந்த படமும் பெரிய படமே கிடையாது எங்களுக்கு, பெரிய வெற்றி படமாக கிடையாது. வருது சில படங்கள் சுமாராக ஓடுது, வசூலை கொடுக்குது. ஒரு அதிரி புதிரியான இட்டு எந்த படம்?
அதுக்காக தான் ஜனநாயகம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றாங்க. சரி, வர வேண்டிய நேரத்தில் வரும். ஓகே, இது இவர் எச் வினோத் சொன்ன மாதிரி தான். ஏன்னா பாவம் எச் வினோத் எந்த அளவுக்கு ட்ரிகர் ஆகிட்டு இருக்காருன்னு தெரியும். போகிற இடம் பூரா இந்த கேட்குறாங்களா, கடுப்பாயிராப்புல. உண்மையிலே ஒரு டைரக்டரு இந்த படத்தை கூட 2 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான படம், தமிழக முதலமைச்சருடைய திரைவாழ்வினுடைய கடைசி படம். அது அப்படியே ஒரு பேர் இருக்குல்ல அவருக்கு. 2வது பார்த்து இந்த படத்தை பண்ணியிருக்காப்புல. என்ன போகிற இடம்லாம் பூரா கேட்டான்னு ஆகும். எச் வினோத் டென்ஷனாக தான் ஆகிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் சினிமா பிரபலங்கள், சிஎம் விஜயை வைத்து படம் இயக்கிய இயக்குநர்கள், தயாரித்த தயாரிப்பாளர்கள், உடன்படித்த நடிகர்கள் எல்லாரும் போயிட்டு ஒரு வாழ்த்து சொல்லி பூங்கொத்தெல்லாம் கொடுத்துட்டு வராங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி சொல்கிறாரு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். இது சிஎம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். அன்னக்கிளி கதாசிரியர் செல்வராஜ் அவர்கள் அவர் வீட்டில் ஒரு நாள் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உட்காந்துக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு படகு மாதிரி ஒரு கார் ஒன்று அப்படி வந்து நிற்குது. அது வந்து அதிகாரிகள்லாம் இறங்குறாங்க. இறங்கின உடனே இவருக்கு ஒன்றுமே புரியல என்னடான்ட்டு. அது பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி கூடையில் அவ்வளோ ஸ்வீட்ஸ் வச்சு அப்படி வராங்க. வந்து என்னங்க அப்படின்னாங்க. இதை வந்து சிஎம் மேடம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு. அவர் கொஞ்சம் என்னென்ன புரியாமல் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு அங்கேருந்து ஃபோன் போடுறாங்க. ஃபோன் போட்டு, சார் மேடம் லைனில் இருக்காங்க, பேசுங்க அப்படின்னு. செல்வராஜ் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஜெயலலிதா அம்மையார் பேசுகிறாங்க. நல்லா இருக்கு மேடம் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு கதை சொல்ல போனவர் இவர். முத்துராமனும் ஜெயலலிதா அவர்களும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படம் கதை சொல்ல போய் அது கடைசியில் ட்ராப் ஆகிடுச்சு. நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கணும்னு. எதுக்கு மேடம் இது அப்படின்னு. உங்கள் இன்டர்வியூ நான் ஜெயா டிவியில் பார்த்தேன். அதில் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நீங்கள் சொன்னப்போ விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அது என்ன சம்பவம் அப்படின்னா, கங்கையமரன், பாரத் ராஜா, இளையராஜா, அவருடைய சகோதரர் பாஸ்கர், செல்வராஜ் எல்லாம் வந்து மயிலாப்பூர் கச்சேரி ரோட்டில் ஒரே ஒரு மொட்டை மாடியில் ஒரு ரூமில் தங்கியிருந்துக்கிறாங்க ஆரம்ப கட்ட காலத்தில் சினிமா வாய்ப்பு தேடும்போது. அப்போ என்ன ஆயிடுச்சு, பாஸ்கருக்கும் பாரத் ராஜா அவர்களுக்கும் வந்து சண்டை நடந்தது. பயங்கரமான சண்டை நடந்து ஹவுஸ் ஓனருக்கு தெரிஞ்சு போய் இந்த பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இவர் என்ன பண்ணியிருக்காரு, செல்வராஜ் கதாசிரியர் ஆர் செல்வராஜ் அங்கங்கே அப்படியே போய் சுற்றிட்டு வெயிலில் கீழே சுற்றிட்டு ஈவினிங் வந்து அப்படி பார்த்தா ரூமுக்கு பூட்டுக்கு மேலே பூட்டு போட்டுச்சு. என்ன தகராறுன்னு தெரியல, என்னடான்னு அப்படியே மயிலாப்பூர் கச்சேரி ரோட்லேருந்து போயிட்டு பீச்சில் போய் கண்ணகி சிலையாண்ட போய் அப்படி படுத்துட்டுருக்கிறாரு. படுத்துட்டு கையில் பையிலோட வச்சுட்டு அப்படி படுத்துக்கிட்டு இருக்காரு. படுத்துட்டு இருந்தோடனே ஒரு 10-11 மணி வாக்கில் தூங்கிட்டு இருக்கிறார். பீச் காற்றுக்கு வந்து போலீஸு 2-3 கான்ஸ்டபிள்ஸ் வந்து தட்டி எழுப்பி, தம்பி வா போகலாம் அப்படின்னுக்கிறாங்க. இது சந்தேக கேஸில் பிடிக்கிறாங்க இப்போ இதுட்டு. இல்லைங்க, இல்லை இங்கே வந்து உயிரை மாய்த்து கொள்வதற்காக நிறைய பேர் இங்கே வராங்க. அதில் நீங்களும் ஒரு நபர் வாங்க, அதெல்லாம் அந்த மாதிரி தப்பான முடிவுலாம் எடுக்காதீங்க. இல்லைங்க, நான் கதாசிரியருங்க, நான் வந்து இது அதெல்லாம் கிடையாதுங்க, நீ வாங்கன்னு சொல்லி எடுத்து போய் கச்சேரி ரோடு மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் லாக்கப்பில் போட்டுறாங்க. இவர் பூட்டி எங்கன்னா வெளியே ஓடிட்டு போகிறாருன்னு பூட்டி வச்சிடறாங்க. மறுநாள் காலைல இன்ஸ்பெக்டர் வராரு. வந்தவொடனே யார் அது லாக்கப்பில் இருக்குது அப்படின்னு. சார், ஒரு தம்பி கடலில் குதிக்க போயிட்டாரு, நாங்கள் தான் காப்பாற்றி கொண்டு வந்துருக்கணும்னு அவர் திறந்து விட்டோன்னே, இல்லைங்க சார், நான் பாருங்கள் கதாசிரியர், நான் சினிமாவுக்கு கதை எழுதுகிறேன், நான் மதுரையிலேருந்து வந்திருக்கிறேன், இதுமாதிரி ரூமுக்கு வந்தேன், அது மேலே ஒரு பூட்டை பூட்டிட்டு இருக்குது, என்ன ஏதுன்னு தெரில அப்படின்னே. சரி, மதுரையில் எந்த இடம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. கோரிப்பாளையத்தில் யார் வீடு அப்படின்னு. ராஜமாணிக்க வீடு. ராஜமாணிக்க வீடுன்னா அந்த கம்யூனிஸ்ட்டு ஃபேமிலி அப்படின்னு. ஆமாம், உங்கள் அப்பாவை நானும் ஒன்றா படித்தவர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த இன்ஸ்பெக்டர். இவருக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. வந்து கதாசிரியர் செல்வராஜ் அவர்களுடைய சித்தப்பா தான் சங்கர்லிங்கையா, கம்யூனிஸ்ட் தலைவர், மறைந்த கம்யூனிஸ்ட் தலைவர். இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் பேசி இது பண்ணிவிட்டு அப்படியே செல்வராஜ் என்ன பண்ணியிருக்காரு, கதாசிரியர் அவர்கள், சார் ஒரு சின்ன உதவி அப்படின்னு. திரும்பி தான் மதுரைக்கு தான் போகிறதுக்காக கேட்குறாரு போல, இது காசு கேட்குறாரு போலதுன்னு பர்ஸை எடுத்து இது பண்ணோன்னே, இல்லை சார், நான் காசு கேட்கல, இந்த அது ஒரு குளிர்காலமாக, இந்த செல்லு வந்து இந்த ஜெயில் வந்து நல்ல கதைன்னு இருக்குது, இதுக்கு தான் பகலில் நான் சுற்றிட்டு வந்து இதில் உட்காந்து நான் கதை எழுதுறோன்னு அடி வெளியே கிளம்பியா நீ ஓடியா அப்படின்ட்டு விரட்டி விட்டுருக்காரு. இதை வந்து இந்த எபிசோட் அப்படி பார்த்துருந்துக்கிறாங்க முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். பார்த்துட்டு இதை விழுந்து சிரிச்சிருக்காங்க பாருங்கள். உடனே அந்த கலைஞருக்கு ஒரு ஹானர் பண்ணணும், அவருக்கு வந்து ஏதாவது மரியாதை நிமித்தமாக பேசணும், அது எப்படி ஹியூமராக ரசிச்சிருக்காங்க பாருங்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, அது மாதிரி சிஎம் விஜய் அவர்களை சந்திக்க வருகிற, அவரை வைத்து படம் எடுத்த இயக்குனர், முக்கியமான இயக்குனர்கள், உடன் நடித்த நடிகர்கள்லாம் அவங்களே மறந்து போன ஒரு ரேரான விஷயங்கள் வந்து சொல்கிறார் அவர். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த சமயத்தில் இந்த சீன் எடுக்கும்போது என்ன நடந்தது தெரியுங்களான்னு
அப்படியா சார்னா அப்புறமா அவங்க ரீகலெக்ட் பண்ணி பார்க்குது. அந்த அளவுக்கு பயங்கர ஞாபக சக்தி. ஒரு விஷயத்தை வந்து பார்க்க வராங்கன்னா அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி ஒரு ஒரே இடத்துல இருக்கிறோம் சொல்லும் போது என்ன ஆகும் அவங்களுக்கு பயங்கர மகிழ்ச்சி ஆகிடும். வந்து அப்படியாப்பட்ட ஒரு மகிழ்ச்சியோடு தான் பல பேர் திரும்பி வந்திருக்காங்க. என்னென்னா நம்ம ஸ்டில்லில் வீடியோவில் பார்க்கும்போது அவர் ஏதோ சிஎம் வந்து உம்முன்னு இருக்கிறாரு, பேச மாட்டேன்றாரு, யாருக்கிட்டையும் வெறும் கையை மட்டும் கொடுக்குறாருன்னு இல்லாமல் இவரில் நம்ம கோயம்புத்தூர் மாப்பிள்ளை டைரக்டர் சி ரங்கநாதன்லாம் சொல்லுவார், வந்து பயங்கரமாக அவர் பேச ஆரம்பித்தா அவ்வளோ ஹியூமர் சென்ஸோடு பேசுவாருங்க அப்படின்னு. கொஞ்சம் ரிசர்வ் டைப் தான். ஆனால் இந்த பழைய சம்பவங்களை வச்சு சொல்லும்போது என்ன ஆகிடுது அவங்களுக்கு, இப்போ சிஎம்ஏ இதை சொல்லிட்டார், இப்போ வீட்டில் போய் சொல்லுவாங்கள்ல, பசங்கிட்ட சொல்லுவாங்க, இவங்ககிட்ட சொல்லுவாங்க. இது வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு பாணின்னு கூட சொல்லலாம். இன்னொரு சின்ன உதாரண சம்பவமாக சொல்லணும் அப்படின்னா இதையும் சிஎம் விஜய் அவர்கள் கவனிக்கணும். மீனம்பாக்கம் ஏர்போர்ட்லேருந்து அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருக்கும்பொழுது அப்படி மீனம்பாக்கம் அந்த பழவந்தாங்கல் சப்வே அந்த ரோடு தாண்டி அப்படி வந்துகிட்டு இருக்கும்பொழுது ஒருத்தர் அப்படி ஒல்லியாக ஒரு செகப்பாக ஒருத்தர் வாக்கிங் போயிட்டுருக்காரு. இவங்க காரில் உட்காந்துன்னே பார்த்துட்டு போகிறாங்க. பார்த்துட்டு போய் கொஞ்சம் தூரம் போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பில் இருக்கு. வந்து அந்த வாக்கிங் வரவர் ஸோ இவர் தானா அப்படின்னு அவருக்கு தெரியாமலே விசாரிங்க, அவர் தான் அப்படின்னு தான் அவருடைய ஃபோன் நம்பரோட எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, லோக்கல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இன்ஃபார்ம் பண்ணி அவர் போகிறவரை சும்மா சாதாரண இது மாதிரி, சார் நீங்கள் இவங்க தானே, உங்களை பார்த்துருக்கேன் சார், இப்படிலாம் பேசிட்டு அவங்க ஜெயலலிதா அம்மையார் நினச்சாங்கல்ல அந்த நம்பர் தான் இவர் சொல்லிட்டாங்க. மறுநாள் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அவருக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வாங்கினே இவருக்கு ஒன்றுமே புரியல என்னடான்ட்டு. வீட்டுக்கு போனோடனே என்னங்க எவ்வளோ நாள் ஆச்சு உங்களை பார்த்து, நான் ஏர்போர்ட்டில் அப்படி போகும்போது நான் வாக்கிங் போயிட்டு இருந்தீங்க, நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறமா, உங்கள் புண்ணியத்தில் எந்த வித குறையும் இல்லாமல் இருக்கிறேன், ஏதாவது உதவி வேணுமா, ஒன்றும் வேணாமா, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்பொழுது அங்கேருந்து ஜெயா டிவியில் ஃபோன் பண்ணி இவருக்கு வந்து தேன் கிண்ணம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு இவருக்கு வந்து ஒரு வேலை போட்டு கொடுங்க, மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட நல்ல ஒரு சம்பளம் கொடுத்துருங்க. ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், வந்து காலையில் உட்காந்து அவர் தேன் கிண்ணம்ன்ற ஒரு நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுக்கு கிளம்பிடுவார். அவர் வேறு யாரும் இல்லை, மறைந்த சினிமா எக்ஸ்பிரஸ் ஆசிரியர் ராமூர்த்தி சார். என்ன காரணம்னா ஆரம்ப கட்ட காலத்தில் அவங்கள பேட்டி எடுத்திருக்காரு அவர். அப்போ அதை மனசில் வச்சு மறக்காமல் அந்த உருவத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு காரில் போகிறவங்க சிஎம் கான்வாயில் போயிட்டு இருக்கவங்க கிராஸ் பண்ணுறப்போ ரோட்டில் சைடில் பார்த்துட்டு அவங்க கண்டுபிடிச்சி பேசியிருக்காங்க பாருங்கள். அது இது என்னென்னா அந்த பழசை மறக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சிஎம் விஜயும் அதை போல தான் வந்து இந்த பழைய நினைவுகள்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு. இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது திருச்சி கிழக்கு தொகுதியில் யார் நிற்க போகிறாங்க அப்படின்னு பெரிய கேள்வியாக இருக்குது. இடைத்தேர்தலில் திடீர்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் மாஸ்டர் அதில் நிற்க போகிறார். லாரன்ஸ் மாஸ்டர் அது என்ன, விஜய் படத்துக்கு அவர் கொரியோகிராஃபராக பண்ணியிருக்காரு, விஜயோட நல்ல நண்பர் தான். அதை தாண்டி அவர் ரஜினியோட ஆளாச்சப்பா, அவர் ரஜினியோட செல்ல பிள்ளையாச்சு. அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே ஒரு 5-6 பேர் வந்து எந்தவித அப்பாயின்மெண்ட்டும் வாங்காமல் போய் சந்திக்கிற அளவுக்கு ஒரு 5 பேரில் இவரும் ஒருத்தர். அது சொல்லுவாங்க, இவர் டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர் உரிமையாளர் திருப்பூர் சுப்பிரமணியத்தில் ஆரம்பித்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அது ஒரு 5 பேர். அப்படிப்பட்டவர் இவர் எப்படி திருச்சி கிழக்கில் நிற்க போகிறார் அப்படின்னா அது சம்மந்தமாக கேட்டிருக்காங்க பொழுது அவர் ஏதோ சரியான பதில் சொல்லலைன்னு தோணுது. வந்து நிற்க போகிறா நிற்கலன்னு சொல்ல, ஒரு வேளை அவருக்கும் ரொம்ப நாளாக அரசியல் ஆசை இருக்குது, நல்லதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் பல நல்ல உதவிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ என்ன விவகாரம்னா அவர் வந்து அரசியலுக்கு வராரோ இல்லையோ அவருடைய மகள் டைரக்ஷன் பண்ண வர போகிறாங்க. ராகவா லாரன்ஸுடைய மகள் அமெரிக்காவில் போயிட்டு ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. டைரெக்டாக யாருக்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக இல்லாமல் போய் படம் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே அவருடைய தம்பி எல்வின் அவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. இது ஒரு பக்கம் இருக்கும்போது பாலிவுட் நட்சத்திரம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, எப்போ ஜனநாயகன் படம் வரும்னு அவர் ஒரு பக்கம் பாம்பேவில் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கார். வேறு யாரும் இல்லை, பாபி தியோல். அவர் ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணியிருக்காங்க சமீபத்தில். பாபி தியோல் தான் ஜனநாயகனில் வில்லனாக பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி கங்குவா படத்தில் வில்லனாக நடித்தவர். அவர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுத்திருக்காங்க. எடுத்த உடனே உங்களால் மறக்க முடியாத சம்பவம் இது அதெல்லாம் சொல்லியிருக்காரு. வந்து நீங்கள் மனிஷா கொய்ராலா கூட நடிக்கவே மாட்டேன்னு சொன்னீங்களாமே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 97 ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு பொழுது ஹீரோவுடைய தாடையை வந்து ஹீரோயின் வந்து மனிஷா கொய்ராலா வந்து கடிக்கிற மாதிரி ஒரு சீனு. அவன் கடிக்க வந்தப்போ பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து வெங்காய வாசனை குப்புன்னு அடித்து அது ஏதோ ஒத்துக்காதான் அவருக்கு. இருங்க வேணாம் அந்த கதாநாயகின்னு சொல்லி தகராறு பண்ண இப்போ வந்து ஞாபகப்படுத்த சொல்லிக்கிறார். இப்போ வேணான்னு சொல்லிட்டுக்கிறார் போல, காரணம் சொல்லாமல். அது இப்போ வந்து ஞாபகப்படுத்துகிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்கிறது என்னென்னா, நான் ஜனநாயகன் படத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த படம் வெளியே வந்த பிறகு அதை போய் தியேட்டரில் உட்காந்து ஃபேன்ஸோட படம் பார்த்துட்டு சிஎம் விஜய் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு அவரை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு வரணும் அப்படின்ற அளவுக்கு நார்த் வரைக்கும் போயிருக்கு. எப்போதான் அந்த ஜனநாயகன் படம் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதே கேள்வி தான் உங்களையும் நான் பார்த்து கேட்கிறேன்.
அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.